ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஐடெக்னி சஞ்சீவ் பேசிகிட்டு இருக்கேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர்லேருந்து சாம்சங் S24 அல்ட்ரா மொபைல் வந்து கைக்கு வந்திருக்கு. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் தண்டரில் தண்ணியில் விளாட்றன்ற பேரில் போட்டு உள்ளே ஃபுல்லாகவே தண்ணி போய் கம்ப்ளீட்டாக ஷார்ட் ஆகி டெட் ஆகிருக்கு. இந்த டெட் கண்டிஷனில் இருக்க இந்த சாம்சங் S24 அல்ட்ரா மொபைலை கஸ்டமர் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வெளி ஷாப்பில் எத்தனையோ ஷாப்பில் கொடுத்து பார்த்துருக்காங்க, எங்கேயுமே ரெடி பண்ண முடியலை. ஃபைனலாக நம்மளோட இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் பார்த்துட்டு நம்மகிட்ட கொரியர் அனுப்பியிருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்த்ததில் போர்டு வந்து ஷார்ட்டில் இருக்குது. இந்த ஃபோனை டேட்டாவோடையும் ரெடி பண்ணணும், மொபைலும் யூஸ் பண்ணுற கண்டிஷனில் இருக்கணும். ஸோ அந்த பர்பஸில் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ இதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன்ஸ் வீடியோஸ்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக போட்டிருக்கோம், வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வாட்டர் டேமேஜ்னால ஷார்ட் ஆகி வந்திருக்குது. ஸோ ஷார்ட் வந்து பவர் செக்ஷனு இந்த மாதிரியான இதில் வந்து ஷார்ட் ஆகிருக்கான், இல்லை ப்ராசஸர் ஐசி சைடில் ஏதாவது இஷ்யூ இருக்குமா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணால் தான் நமக்கு தெரிய வரும். மோஸ்ட்டாக இந்த சாம்சங் மொபைல் அப்படின்னே அந்த பிராண்டே நம்ம எடுத்துக்கிட்டாலே அப்டேட் ப்ராப்ளம் அப்படின்றது ரொம்ப காமனாக நமக்கு வந்து வருது. ஸோ அப்டேட் பண்ணால் என்ன வந்து இஷ்யூ ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளே வந்து லைன் வரலாம், கலராக மாறலாம், இந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்து வரும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி மதர் போர்டில் ப்ராசஸர் ஐசி வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகி மெல்ட் ஆகி ஒட்டிடும். ஸோ அதனால் பேட் வந்து ஜாயிண்ட் ஆகிறதுனால ஷார்ட்டும் ஆகலாம். அப்படி இல்லைனா ஆடியோ செக்ஷனு ஆர் வந்து நெட்வொர்க் செக்ஷனு இதெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகும். அப்படி இல்லைனா லோகோ வந்து ரீஸ்டார்ட் ஆகும், லோகோலேயே நிற்கும். இந்த மாதிரி பல பஞ்சாயத்து வரும். இந்த சொல்யூஷனுக்கெல்லாம் காமனாக 90% மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ பண்ணுற மாதிரி ப்ராசஸர் ஐசி, CPU, RAM இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். இந்த மொபைல் நம்ம செக் பண்ணி பார்த்ததில் ப்ராசஸர் ஐசி சைடில் தான் வந்து கம்ப்ளைண்ட் இருக்குது. மொபைல் ஷார்ட்டுன்னு சொல்கிறீங்க, பட் ஆனால் நீங்கள் வந்து CPU செக்ஷன் பார்க்குறீங்க, ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, மொபைல் ஷார்ட்டுனா பவர் செக்ஷனோ இல்லை சார்ஜிங் செக்ஷனோ தான் வந்து ஷார்ட் ஆகணும், பேர்ன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரீசனுமே கிடையாது. CPU செக்ஷன் பார்க்கறதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தோன்னா ஓவராக ஹீட் ஆகி உள்ளே இருக்க கனெக்ஷன்ஸ்லாம் பேடெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஜாயிண்ட் ஆகிரும். ஸோ அப்போது நம்ம வந்து இந்த அப்டேட் இஷ்யூ வர மாதிரி சேம் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையுமே ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சொல்யூஷன் தான். இப்போ இந்த ஃபோனுக்கு நம்ம என்ன டெம்பரேச்சரில் சிபியூவாக இருக்கட்டும், ரேமாக இருக்கட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்றது தான் மெயின். ஸோ நான் வந்து ரெகுலராக எல்லா வீடியோஸ்லையும் நான் வந்து கிளியராக போட்டுட்டு நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே நம்மளோட டெம்பரேச்சர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ளெக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃப்ளெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவு மெல்ட் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி எடுக்குது அப்படின்றது ஒரு தெரியும். இதையே நான் சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப ஹார்டான பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணும் போது இப்போ நம்ம க்ளீன் பண்ணுற அந்த ஒரு பேடுக்கும் இருக்க கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் ஆகிரும். அங்கே ஜாயிண்ட் ஆகும்போது மறுபடியும் நம்ம யூவி வச்சு பேக் பண்ணுறது இதெல்லாமே வந்து அதை சரி பண்ணுறது அது பண்ணி தான் ஆகணும், வேறு விஷயம். ஆனால் அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். ஒருவேளை அங்கே கிளியர் ஆகலை அப்படின்னா அப்போது நம்ம பண்ணுற ப்ராசஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட் வந்து அதை பார்த்துக்கணும். நான் அந்த பேஸ்ட் என்ன பிராண்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் இதுக்கு போன வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம க்ளீன் பண்ணுற ப்ராசஸும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் அதே மாதிரி தான். நம்ம வந்து ஒன்ஸு நம்ம வந்து சால்ட்ரிங் விக் வச்சு நம்ம க்ளீன் பண்ணி பண்ணும்போது அதில் வந்து பிளாக் டெஸ்ட்லாம் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து அந்த கம்பினார் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணி பண்ணணும். பேடு வந்து மதர் போர்டில் பேடு வந்து நம்ம க்ளீன் பண்ணும் போதுமே ஒரு கனெக்ஷன்ஸுக்கும் இன்னொரு கனெக்ஷன்ஸுக்கு அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிடக்கூடாது. அது தனித்தனியாக இருந்தால் மட்டும்தான் அது ப்ராப்பராக இருக்கும். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ இந்த சாம்சங் பிராண்டில் மட்டும்தான் இந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் வருமா? மற்ற பிராண்ட் எல்லாமே ஓகே, அதெல்லாம் கரெக்டாக இருக்கும், இந்த ஃபோனில் மட்டும் இப்படி பஞ்சாயத்து வருமானு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி கிடையாது. இப்போ மோஸ்ட்டாக எந்தெந்த மாடல்லாம் காமனாக கம்ப்ளைண்ட் வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, OnePlusல வந்து இப்போது சாம்சங் டஃப் கொடுக்குற விதமாக OnePlusம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மாடல் வந்து இந்த CPU மெயின் ப்ராசஸர் ஐசி கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். அதை தவிர்த்து எந்த ஃபோன் வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி, போக்கோ இதெல்லாம் வரும். மோட்டோ மொபைல் வந்து அந்த பிராண்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பான விலையில் நல்ல மொபைல் அவங்க கொடுத்தாலுமே அதுக்கான ஸ்பேர் அப்படின்றது ரொம்பவுமே கம்மி.
எல்லா இடத்துக்கும் கிடைக்கிறதில்ல. எல்லா மாடலுமே எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது கிடையாது. இந்த மாதிரி மோட்டோ மொபைல் யூஸர் வந்து பார்த்திங்கன்னா மொபைலை வாங்கிட்டு டிஸ்பிளேவோ இல்லை ஃப்ரேமோ இல்லை உள்ள வேறு ஏதாவது அதர் ஸ்பேர் வந்து பார்த்திங்கன்னா போய் அதை ரெடி பண்ண முடியாமல் தூக்கி போட்ட கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கேள்விப்பட்ட இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மோட்டோ மொபைல் இருக்குது. ஸோ எந்த ஃபோன் தான்ப்பா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 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 வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுலேயே நான் சொல்லிடுறேன். எந்த ஃபோன் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் விவோ நம்பி வாங்கலாம், ரியல்மி வாங்கலாம், ஐக்யூ வாங்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்டேட்டில் பெருசாக நமக்கு வந்து பஞ்சாயத்து இருக்காது. சாம்சங்கோ ஒன் ப்ளஸ்லேயோ வர்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்காது. இப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விவோட எக்ஸ் சீரீஸ்லாம் வந்து சாம்சங்கோட S25 அல்ட்ராக்கு டஃப் கொடுக்குற விதத்தில் கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் வந்து இதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றது நம்ம வந்து ரிவ்யூக்கு நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குறோம். அவங்களுமே அவங்களோட ப்ரொமோஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வர்ற மொபைல்ஸ் வந்து பெருமையாக இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபீச்சர் சொல்லி சேல் பண்ண பார்ப்பாங்க. பட் ஆனால் நம்ம ரிவ்யூவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை தாண்டி அந்த மொபைலை வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்றத நீங்கள் அந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ரியலாக அது எப்படி நல்லா இருக்குமா இல்லை ஃபேக்கா இல்லை அதில் ஏதாவது பஞ்சாயத்து இருக்கா, ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது இஷ்யூ வருமா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிய வரும். ஸோ இப்படி பார்த்து நம்ம மொபைல் வாங்குறது பெஸ்ட்டு. ஏன்னா வாங்கினதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் வந்து அதை பல இடத்துக்கு கொண்டு போய் கேட்டு விசாரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு அமௌண்ட்டு கொடுத்து நம்ம செலவு பண்ணுறதா இருக்கட்டும், அப்படியெல்லாம் போகாமல் பிஃபோரே நம்ம கிளியராக இருந்துட்டோம் அப்படின்னா இந்த பின்னாடி வர பிரச்சனை எல்லாத்துக்கும் நம்ம முன்னாடியே வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லது. ஸோ இப்போது நம்ம என்ன ப்ராசஸ்னால் CPU RAM எல்லாமே ரிப்பேர் பண்ணிட்டோம், பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம CPU ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே தான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ப்ளோயில் நம்ம வைக்கிற டெம்பரேச்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். இன்கேஸ் நம்ம வந்து அதிகமான டெம்பரேச்சரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகும்போது மெல்ட் ஆகி கனெக்ஷன்ஸ் வந்து ஒட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும், மறுபடியும் கலட்டி மறுபடியும் பண்ணி அது ஏகப்பட்ட வேலை போயிட்டே இருக்கும். அதனால் இப்போது நீங்கள் பார்த்த வரைக்கும் தெரியும் நம்ம என்ன எப்படி ப்ராப்பராக பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சேம் அதே தான் ரேமும். நம்ம சிபியூக்கு கொடுக்குற டெம்பரேச்சரை விட கம்மியான டெம்பரேச்சர் வந்து நம்ம ரேமுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். எதனால் அப்படின்னா சிபியூ கூட வந்து ஹெல்த் தாங்கும், ஆனால் ரேம் அப்படி கிடையாது. சீக்கிரமாக ட்ரை ஆகி இன்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னா அது ஐசி வீக் ஆயிரும். ஸோ அப்படியெல்லாம் போயிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிபியூ கொடுக்குற டெம்பரேச்சரும் ரேமை கொடுக்குற டெம்பரேச்சரும் வேரியண்ட்டாக இருக்கணும். நம்ம அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிபியூ ஃபிக்ஸ் பண்ணி ரேமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஃபோனை மதர் போர்டில் நம்ம வந்து இந்த மொபைலில் கனெக்ட் பண்ணி மொபைல் ஃபஸ்ட்டு ஆன் ஆகுதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் எல்லா ஆடியோவாக இருக்கட்டும், நெட்வொர்க்கு, கேமரா, இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணி தான் கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும், கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்குறதா இருக்கட்டும். இது எல்லாமே இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த ஃபோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஒன்ஸ் வந்து மொபைல் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் கண்டிஷனில் இருக்கட்டும், இல்லை அப்டேட்னாலேயோ தண்ணியில் போட்டோ, எனிவேர் எந்த மாடலாக இருக்கட்டும், கம்ப்ளைண்ட்டில் நீங்கள் வச்சுருந்து ரெடி பண்ண முடியாமல் இருந்தாலுமே அதை நம்ம சர்வீஸ் சென்டர் கொரியர் மூலிமா அனுப்புனீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவோட ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் நீங்கள் பண்ணுறீங்களா, ஐஃபோனில் எதுவுமே கிடையாது அப்படின்னு கேட்டால், ஐஃபோனில் ஐரன் மாடல் இப்போ லான்ச் ஆகிருக்கு. லாஸ்ட்டாக லான்ச் ஆன 16 Pro Max வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் மட்டும்தான் ஸ்டோரேஜை நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டில் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அதை நம்பி நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கிட வேணாம். நீங்கள் ஐஃபோனில் பண்ணணுன்னா சொல்லுங்கள், தாராளமாக பண்ணிக்கலாம். ஐஃபோனில் எனிவர் எந்த மாடலாக இருக்கட்டும் 64 GB 1 TB வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாராளம் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி மேக்ஸ் சீரீஸில் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டில் கண்டிப்பாக பண்ண முடியாது. இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம CPU RAM இதை ரிப்பேர் பண்ணுறதுனால ஸோ இது ரிலேட்டடாக நம்ம பேசியிருக்கோம். இதுவே போர்டு ஷார்ட்டில் இருக்குது அப்படின்னா எந்த செக்ஷன் வந்து ஷார்ட்டாக இருக்குது, எத்தனை மில்லியம்ஸ் வந்து லீக்கேஜ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கிளியராக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லி நம்ம வந்து பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இது வந்து CPU செக்ஷனால் மேனுவலாக சொல்லியிருக்கேன். இந்த S24 Ultra வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மதர் போர்டு ரிப்பேர் பண்ணி ப்ராப்பராக ரெடி பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், ஐஃபோனாக இருக்கட்டும், எல்லா டிவைஸுமே ப்ராப்பராக மதர் போர்டு ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் டிஸ்பிளே மாற்றணும், இந்த மாதிரி ஒரிஜினல் ஸ்பேர்லேருந்து எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
நம்ம சர்வீஸ் சென்டருக்கு டேரெக்டாக வர முடிஞ்சாலும் ஓகே தான். இல்லை என்னால் வர முடியாது, ரொம்ப லாங்கில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் கொரியர் பண்ணால் கூட ப்ராப்பராக ரெடி பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் கொரியர் சேஃபாக வச்சிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக லென்த் வீடியோவும் போஸ்ட் பண்ணுறோம், ரீல்ஸ் வீடியோவும் டே பை டே வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க, அது மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ.